இப்ப இருக்கிற காலகட்டத்துல கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் குடும்பத்தை சுமூகமா வழி நடத்தி கொண்டு போக முடியும். சில குடும்பங்கள்ல பொருளாதார பிரச்சனைகளுக்கும் குடும்பங்கள்ல அமைதி இல்லாம இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்னன்னா, ஆண்கள் சரியான முறையில பொறுப்பா நடந்துக்காததுதான் முக்கியமான ஒரு காரணம். உங்களுக்கோ இல்லனா உங்க குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் யாருக்காவதோ பொறுப்பில்லாத தன்மை இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான 7 அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு லைஃப சக்சஸ்ஃபுல் பாத்ல கொண்டு போறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனுஷங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் எல்லாருடைய சுய முன்னேற்றத்துக்கும் சில அத்தியாவசியமான குவாலிட்டிஸ் தேவைப்படுது. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆண்கள் குடும்ப தலைவன் அப்படிங்கிற லெவல்ல இருந்து குடும்பத்தை வழிநடத்தி செல்ற விதத்துல தான் அந்த குடும்பத்தோட வளர்ச்சியுடைய பாதை அடங்கி இருக்கு. ஆனா எந்த இடத்துல எல்லாம் ஆண்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவங்க செய்யற தவறான செயல்கள் அப்புறமா நடத்தைகள் பற்றி சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதால தான் குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படி இருக்கிறதுனால அவங்களோட லைஃப்ல எந்த விதமான ஒரு growthமே இருக்காது. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் எந்த மதிப்புமோ மரியாதையோ அவங்களுக்கு இருக்காது. எதையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சா மட்டும்தான் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். சரியாக சிந்திக்க தெரியாத ஒரு ஆணுடைய 7 அறிகுறிகள் எதுவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவா விளக்கமா பார்ப்போம். முதல் அறிகுறி என்னன்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் இருப்பது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகி தன்னுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு மனுஷன் மொத்த குடும்பத்தோட அமைதியையுமே சீர்குலைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறான். காரணமே இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்பட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகி யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது தெரியாம எப்படி பழகணுங்கிறது தெரியாம உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி டென்ஷனா பேசுறதுனால பல நேரங்கள்ல நல்ல நண்பர்களையும் ரிலேஷன்ஸையும் ஈஸியா இவங்க இழந்துடுறாங்க. அதே நேரத்துல மனசு டல்லா இருந்து ஒரு சோகமான ஃபீலிங்ல இருந்தாங்கன்னா எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம எந்த ஒரு வளர்ச்சிக்கான பாதைக்கும் முன்னெடுத்து செல்லாம அப்படியே விட்டுருவாங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாம பேசி பல பிரச்சனைகளை உருவாக்கி தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கி தங்களை எல்லாருமே வெறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாம இருக்கிற ஆண்கள் இருப்பாங்க. இதனால அவங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான விஷயங்களை இழந்திருப்பாங்க. நல்ல நண்பர்கள் நிறைய பேரை இழந்திருப்பாங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மத்தியில குடும்பத்தினுடைய மத்தியில எந்த மரியாதையும் அவங்களுக்கு இருக்காது. இவங்களை பார்த்தாலே எல்லாருமே விலகி போயிடுவாங்க. இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை உடனடியாகவே நிறுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு ஒரு முதல் படிக்கல்லாக அமையும். அடுத்தபடியா இரண்டாவது விஷயம் என்னன்னா, விதி அல்லது அதிர்ஷ்டத்தை நம்புறது. வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச இல்லைன்னா பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை இவங்க பாக்குறாங்க, இல்லைன்னா அவங்கள பத்தி ஏதாவது பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க, இல்லைன்னா அவங்களுக்கு லக் இருக்கு, அப்படி இல்லைன்னா அது அவங்களோட தலையெழுத்து, அதனாலதான் அவங்க வின்னரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டில ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறதுக்கு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா விடாமுயற்சி. கண்டினியூஸா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. அப்புறம் அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பு வேணும். அந்த அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் இருந்தாதான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெற்றிகரமான மனுஷனா மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க எப்போதுமே உணர மாட்டாங்க. நான் ரொம்ப அன்லக்கி ஃபெலோ, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, என்னுடைய தலையெழுத்து எல்லாமே மோசமாவே இருக்கு, என்னுடைய விதி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தவறுகளுக்கு தன்னுடைய லக்கையும் விதியையும் தான் ரீசனா சொல்லுவாங்க. தான் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே தப்பா போகிறதுக்கும் எந்த விஷயத்திலையுமே ஒரு வெற்றி கிடைக்காததுங்கிறதுக்கும் தன்னுடைய அர்ப்பணிப்பை அதுல முழுசா கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த மறந்து, இல்லைன்னா அதை மறுத்து எல்லாத்தையுமே தலையெழுத்து, விதி, லக் இந்த விஷயங்களுக்கு மேலேயே பழிய சுமத்திடுவாங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே
விதியையும் லக்கையும் நம்பி மட்டுமே செயல்பட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க லைஃப்ல இந்த ஒரு லெவலை அடைஞ்சிருக்க முடியாது. அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்காதது இந்த பொறுப்பற்ற ஆண்களுடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி. சோ இந்த ஒரு எண்ணம் உங்க மனதில் இருந்துச்சுன்னா அதை மாத்தி விடாமுயற்சி, தொடர் முயற்சி, அர்ப்பணிப்பு, கன்சிஸ்டன்சி இந்த விஷயங்கள் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை உருவாக்குது. அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய லைஃபும் சக்சஸ்ஃபுல் பாதையை நோக்கி பயணப்படும். அடுத்தது இந்த பொறுப்பற்ற ஆண்களுடைய மூன்றாவது குணாதிசயம் என்னன்னா தவறான நட்புகளில் ஈடுபடுவது. ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனுஷன் எப்பவுமே தன்னுடைய குரோத்துக்கு யார் பயன்படுறாங்க, யாரால தன்னுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற மனுஷங்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்கிட்டு அவங்க கூட பழகுவார். ஆனா இதே நேரத்துல எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்லிட்டு விஷயங்களை செய்யறதுல சாக்கு போக்கு சொல்லி எதையுமே செய்யாம டைமை வேஸ்ட் பண்ற ஒரு மனுஷன் இருக்கார்ல, அவரு தன்னை போலவே சோம்பேறியா இருக்கிற, சாக்கு போக சொல்ற, எல்லாத்துக்குமே குத்தம் சொல்ற ஒரு மனுஷங்கிட்ட தான் பழகுவார். இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ரெண்டு பேரையுமே வளர விட மாட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறவங்க அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம, ஒரு வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை செய்ய முடியாம, சிந்திக்கிற ஆற்றல் குறைஞ்சு போய் வாழ்க்கையில திண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. சோ இந்த ஒரு தவறான நட்புகளை நீங்க கெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை உடனடியாகவே கட் பண்ணிட்டு உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க தேங்கி ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க. அடுத்தபடியா பொறுப்பில்லாத ஆணுடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னா சண்டை பிடிக்கிறதும் பிடிவாதமா இருக்கிறதும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக ரொம்பவுமே வீம்பா பிடிவாதமா இருந்து அதுக்காகவே ஃபைட் பண்ணி வீண் வாதங்களை செய்வாங்க. சமூகத்துல நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்களை பத்தி அரட்டை அடிச்சுட்டு விவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத அரசியல் கருத்துக்களை பேசி எந்த மாற்றத்தையுமே இவங்க கொண்டு வர போறது இல்ல. அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக சண்டை போடுறதுல தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ற விஷயம்தான் நியாயமானது, தன்னுடைய கருத்துக்கள் தான் உண்மையானது அப்படிங்கறதுல ரொம்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலியாக இருக்கிற மனுஷங்க தேவையில்லாம எந்த விவாதத்திலையுமே கலந்துக்கிட மாட்டாங்க. எந்த விஷயத்துக்குமே தேவையில்லாத கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. சோ இப்படியெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ல விவாதிச்சுட்டு இருக்கிறதும், தேவையில்லாத இடத்துல போய் கருத்துக்களை சொல்றதும் தன்னுடைய எனர்ஜியை வீணாக்கும். அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமா நம்முடைய லைஃப அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அடுத்து 5வது குவாலிட்டி என்னன்னா தவறுகளை திரும்ப திரும்ப செய்வது. தப்பு செய்யறது அப்படிங்கிறது மனுஷனோட சாதாரணமான ஒரு குணாதிசயம். ஆனால் அதே தப்புகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த தப்புகள்ல இருந்து எந்த பாடத்தையும் கத்துக்கிடல, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்கான எந்த முயற்சிகளையுமே எடுக்கல அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அர்த்தம். புத்திசாலியா இருக்கிறவங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தப்புல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு திரும்பவும் எந்த இடத்துல மிஸ்டேக் வருதோ அதை கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த தவறை திரும்ப செய்யாத அளவுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. ஆனா இந்த பொறுப்பில்லாத ஆண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த தப்புக்கும் தனக்கும் எந்த தொடர்புமே இல்லை, அது தானாகவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸை புதுசா கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ லைஃப்ல தப்புகள் வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அந்த தப்புகள்ல இருந்து நம்ம பாடத்தை கத்துக்கிட்டு திரும்பவும் அதே தப்புகளை செய்யாம இருந்தா மட்டும்தான் லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை மறைஞ்சு போய் லைஃப்ல நீங்க ஒரு வின்னரா மாறுறதுக்கான ஒரு வழிமுறையை இது உருவாக்கி தரும். அடுத்து 6வது குணாதிசயம் என்னன்னா அதிகமாக பேசுறதும் குறைவாக கேட்கறதும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கிற பழக்கம் இந்த பொறுப்பற்ற
மற்ற குணாதிசயம் உள்ள ஆண்களுக்கு நிச்சயமா இருக்காது. இவங்க பேசுற தொனியே தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே இல்லைன்னா பேசி கொஞ்சம் ஒரு பகுதி அளவுக்கு வந்த உடனேயே தன்னுடைய கருத்துக்களை இவர் அள்ளி வீசிக்கிட்டே இருப்பாரு. இவர் எப்பவுமே தன்னுடைய வாய்க்கு தான் வேலை கொடுப்பாரு, காதுகளை பத்தி கவனிக்கிறதே இல்லை. இந்த ஒரு கேரக்டர்னால இவர் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிச்சதை விட இழந்து போன விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். இதனால தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சி தேவையில்லாத சிக்கல்களையும் இவர் மாட்டிக்கிடுவார். சோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது இல்லைன்னா ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்கும் போது எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் முழுசாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பத்தி முழுசா உள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்முடைய கருத்துக்களையோ இல்லைன்னா நம்முடைய ஐடியாக்களையோ சஜஷன்ஸையோ சொல்றது ஒரு பொறுப்பான ஆணுக்கான நல்ல ஒரு குவாலிட்டியான அடையாளம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சமூகத்துல உங்களை எல்லாருமே மதிப்பாங்க, நீங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அடுத்து 7வது குணாதிசயம் என்னன்னா பொறுப்புகளை தட்டி கழிக்கிறது. குடும்பத்திலேயோ அலுவலகத்திலேயோ இல்லைன்னா பொது வெளியிலேயோ இவருக்காக வழங்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகள் இருக்கும். அந்த விஷயங்களை சரிவர செய்யாம பொறுப்புகளை தட்டி கழிச்சுட்டே இருக்கிறது. இந்த ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியா செய்யாம அதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட தப்பி ஓடிடுவாங்க. இது இவங்களுடைய மன முதிர்ச்சி இல்லாத நிலைமையை தான் காட்டுது. தவறுகள் அப்படிங்கிறது நாம செய்யற விஷயங்கள்ல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். ஆனா தான் செய்யற விஷயங்கள்ல இல்லைன்னா தான் ஈடுபடுற காரியங்கள்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு அரசாங்கம், தன்னுடைய பெற்றோர், குடும்பத்தினர், குழந்தைங்க, தன்னுடைய முதலாளி, ஒட்டுமொத்தமான சமூகம் இப்படி அடுத்தவங்க மேலதான் பழி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தன்னாலதான் அந்த தப்பு நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒத்துக்கிடவே மாட்டாங்க. தனக்கும் அந்த தப்புக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்புறதே கிடையாது. சோ தவறுகளை உணர்ந்துகிட்டு அதை பொறுப்பெடுத்து சரி பண்ண முயற்சி செய்கிற ஒரு ஆண் தான் உண்மையிலேயே புத்திசாலியான, பொறுப்பான, மன முதிர்ச்சி அதிகமுள்ள, திறமையுள்ள ஒரு ஆணாக இருப்பார். நீங்க ஈடுபடுற காரியங்கள் ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்து உங்களால அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு நடந்துக்கிறது தான் உங்களுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனதுக்கான ஒரு அடையாளமாக அந்த இடத்துல தெரியும். சோ இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 7 விஷயங்களையும் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம கடந்து போகிறது தான். இந்த 7 குவாலிட்டிஸ்ல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருந்தா கூட அது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நிச்சயமாக பாதிக்கும். சமூகத்தில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் மதிப்பையும் இந்த குவாலிட்டிஸ் நிச்சயமா சீர்குலைச்சிரும். சோ இந்த குவாலிட்டிஸ்ல ஏதாவது இருந்தா அதை உடனடியாகவே இம்மீடியட் எஃபோர்ட் எடுத்து கிளியர் பண்ணி லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறதுக்கு தேவையான ஒரு முயற்சியை எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.